ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஜவ்வரிசி டெசர்ட் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 10 மினிட்ஸில் இந்த டெசர்ட் செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல முத்து முத்தாக ஜவ்வரிசி சாப்பிடும்போது வாயில் அப்படியே சூப்பராக கரைஞ்சி போகும். ரொம்பவும் டேஸ்டியான சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஜவ்வரிசி டெசர்ட், இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டெசர்ட் செய்யறதுக்கு நம்ம பால் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு கப் பால் இருந்தால் போதும். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு பாலை காய வச்சு எடுத்துக்கலாம். நல்ல காய்ச்சின பால் தான் தேவை. இப்போ நம்ம அரை கப் ஜவ்வரிசி யூஸ் பண்ணி தான் இந்த டெசர்ட் செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது 3 பேருக்கு சரியான அளவாக இருக்கும். அரை கப் ஜவ்வரிசி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை லைட்டாக சூடு பண்ணி அப்புறம் இதோட நம்ம தண்ணி சேர்த்துப்போம். அரை கப் ஜவ்வரிசிக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா ஜவ்வரிசி அதிகமாக தண்ணி குடிக்கும். ஏன் நம்ம சூடு பண்ணி இது சேர்க்குறோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஜவ்வரிசி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் நமக்கு பால் நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் நல்லா காஞ்சி பால் நல்ல கலர் மாறணும். அந்த எல்லோ கலரில் பசும்பால் மாறணும். அப்படி பால் இல்லைன்னா நீங்கள் கன்ஸ்டன்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி ஒரு 50% வெந்து வந்திருக்கு. நல்லா வெந்து குழஞ்சிடக்கூடாது. நம்ம அழுத்தும் போது நல்லா வெந்திருக்கணும், ஆனால் குழையக்கூடாது. அதனால 50% வெந்தும் போதே நம்ம இதோட 3/4 கப் சர்க்கரை சேர்த்துப்போம். அரை கப் ஜவ்வரிசிக்கு 3/4 கப் சர்க்கரை, 1 கப் பால், 4 கப்பு தண்ணி, இதுதாங்க அளவு. இன்னும் 3லிருந்து 4 நிமிஷம் இது நல்லா வெந்துச்சுன்னா நம்மளோட டெசர்ட் ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. இதோட நான் கொஞ்சமாக ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர், இது கேசரி பவுடர். நீங்கள் கண்டிப்பாக இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதுங்க அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக ஒரு 4 குங்குமப்பூ சுடு தண்ணியில் போட்டு இதோட சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் ஃப்ளேவருக்காக. இது ஏலக்காய் தூள் நல்லாயிருக்கும். ஏலக்காய் தூளை விட இது எசன்ஸ் சேர்த்திங்க, வெண்ணிலா எசன்ஸ், இந்த மாதிரி எசன்ஸ் சேர்த்திங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்காக. இப்போ நல்ல காய்ச்சின 1 கப் பால் இதோட சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளோட இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்தால் பதம் கரெக்டாக இருக்கும், குழஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இவ்வளவுதாங்க நம்மளோட டெசர்ட். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் நம்மளோட ஃப்ரூட் எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வித்தியாசமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், முத்து முத்தா ஜவ்வரிசி ரொம்ப சூப்பராக இருக்கும். பாயாசம் மாதிரி இருக்காது. இது நம்ம நெய்யோ முந்திரி திராட்சை எதுவுமே சேர்க்கறதில்ல. இது வித்தியாசமான டேஸ்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க.